ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் கேரளாவில் உள்ள வீடு தாங்க. அது முன்னாடி பூச்செடிங்க பார்க்கறது சூப்பராக இருக்கும். 10 மணி வாங்க. பைனாப்பிள் இதாங்க. இப்படி தான் ஒரு ஏதாவது கற்றாழை போல தான் இருக்கும். இதில் தான் வர்றது பைனாப்பிள். சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு வேண்டி தான் சொல்கிறேங்க. பலாக்கா இருக்க போகலாம் வாங்க. பலாக்கா பெரட்டல் செய்யலான்னு மழை சீசன் தொடங்கிடுச்சிங்க. இனி காயில் தண்ணி இறங்கிடும், டேஸ்ட் இல்லாத போய்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம பலாக்கா பெரட்டலான்ட்டு பக்கத்து வீட்டு சேச்சிங்களை கூட்டிகிட்டு அறுக்க போகிறோம். இப்போ வீட்டுக்கு வர பக்கத்து வீட்டில் இருக்கிற பலாக்கா எல்லா மரத்துலேயும் காய் இருக்கும் நரிச்சு. இவங்க தேவைக்கிற அளவுக்கு இந்த இஷ்டம் போல் சாப்பிட்டு மீதியெல்லாம் கீழே தான் உளுந்து அடிஞ்சு போகும். அதிகமாக இவங்க பழம் சாப்பிட மாட்டாங்க. காயை வச்சு தான் வெரைட்டியாக சிப்ஸு, பலாக்கா பெரட்டல், அல்வா, ஐஸுன்னு சொல்லிட்டு பயங்கர பல விதமான வெரைட்டியெல்லாம் செய்வாங்க இவங்க. பலாக்கொட்டையை வச்சுட்டு ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சுட்டுப்பாங்க. இந்த பலாக்கொட்டையை எடுத்து நான் குழம்புக்கு அதிகமாக செய்வாங்க. குழம்பு இது மேலே வரைக்கும் இருக்குது. இது நான் அறுக்க முடியாதனால அதெல்லாம் விழுந்து வேஸ்ட்டாக தாங்க போகும். இங்கே அதாவது துணி துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி கல் தாங்க. வீட்டுக்கு ஒரு கல் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டுப்பாங்க. நம்ம காங்கிரீட்டில் அதாவது சிமெண்ட்டில் துணி துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி கல் போட்டெல்லாம் இவங்க அளக்கிறதுல உட்காந்து இவங்க நின்றுனே தான் துணி துவைக்குவாங்க. இது கிணறுங்க. அவங்க வீட்டு சைடில் எல்லா வீட்டுக்கு ஒருங்க கிணறுங்க இருக்கும் எல்லாருக்குமே. சேச்சி பலாக்கா இருக்க போகிறாங்க. நமக்கு இடையில தாங்க அறுக்கணும். ஹைட்டில் இருக்குது. இங்கே எல்லாருமே மரத்தில் ஏரியெல்லாம் பறிக்க மாட்டாங்க. கீழே கெடை வச்சு தாங்க பறிக்குவாங்க. ஏன்னா அங்கே மரம் ஏற நிறைய பேருக்கு அவ்வளோ தெரியாது. பலாக்காய் இது வந்து முத்தலை, அதனால் வேறு மரத்தில் மேலே ஒன்று இருக்குது. அதை ட்ரை பண்ணுறோம் அறுக்கலான்ட்டு. இன்னும் ரொம்ப மேலே இருக்குது. அவங்க 2 பேரும் மேலேருந்து தான் அறுக்க போனாங்க. அப்புறம் பார்த்தா அது அறுக்கவே முடியலைங்க. நாங்கள் அறுக்காத இறங்கிட்டோம். அப்புறம் இங்கே வந்தால் இது ஒரு மணி பலாப்பழம்னு சொல்லுவாங்க. இது கிடைக்கிறது ரேரு. மஞ்சள் கலரில் இருக்கும், சின்ன சின்ன முத்து முத்தாக இருக்கும் இது. ஆனால் இது வந்து அணில் சாப்பிட்டுக்குது. ஒரு வருஷமாக பார்க்குறேன் இது சாப்பிட்லான்னு, ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை இது. அதப்போ இது ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள பைனாப்பிள் தாங்க. எல்லார் வீட்டில் மேக்ஸிமம் இது அதாவது பைனாப்பிள் பலாமரம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் வந்து அங்கே வேஸ்ட்டு அதிகமாக. அதாவது இங்கே வந்து யாரும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க. பைனாப்பிள் அதாவது பலாசோளெல்லாம் எல்லார் வீட்டில் இருக்குது. நாங்கள் பறித்து அப்புறம் வேறு மரத்தில் வந்து தாங்க பறித்து கொண்டு போகிறோம். இது கொண்டு போய் நம்ம பலாக்காயை எப்படி பெரட்டலான்னு பார்க்கலாம். பலாசோலையை நான் சோலையை எடுத்து வச்சுட்டேன். இது பழுக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் ஒரு பலா பெரட்டல் செய்யலாம். நான் தேங்காய், சீரகம், பச்சை மிளகு, வெங்காயம் இதை அரைச்சி வச்சுக்கிறேங்க. ஒதுக்கி வச்சுக்கலாம், நைஸெல்லாம் அரைக்கூடாது. 2 கருக்கு போதும். பலாச்சோலை போட்டு இதை அரைச்சி வச்சுட்டு அதை கூடயே நான் கூட்டிக்கிறேன். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கு, அது வேகிறதுக்கு வேண்டிட்டு. இது கூட பலாசோலை கொட்டை அதை நான் சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சம் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, நான் ஃபஸ்ட்டு எடுத்து போடல, அதனால் பின்னாடி தாங்க நான் பலாக்கொட்டையை நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட சேர்த்து வேக வச்சு சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 விசில் வந்தால் வெந்துடும். வந்துடுச்சு. மஞ்சத்தூள் போட்டு வச்சா நல்லா மஞ்சள் கலர் நல்லாயிருக்கும். இதை நம்ம இனி கொஞ்சம் உடைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இந்த சிக்கனு மீன் குழம்புனா சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் மீன் குழம்பு எல்லார் வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம வறுத்து போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, அப்புறம் உனக்கு மிளகு, கடுகு இதெல்லாம் சேர்த்து வறுத்து போட்டால் நல்லா டேஸ்ட்டான பலாக்காய் பெரட்டல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த சீசனில் இது சாப்பிட்றது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.